இன்னைக்கு திருச்சியில பேசின முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியின் தலைவரா அதை மட்டும்தான் பேசினாரு. அவர் ஒரு தமிழ்நாட்டோட சிஎம்மா பேசின மாதிரி எனக்கு தெரியல. லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசினாரா? பேசல. ஃபியூல் ஹைக் பத்தி பேசினாரா? பேசல. கேஸ் விலை உயர்வு பற்றி பேசினாரா? அதை பத்தியும் பேசல. அவர் பதவி ஏற்று கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆச்சு. இந்த 2 வீக்ஸ்ல எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு கிட்டத்தட்ட 40 உயிர்கள் போயிருக்கு. அதை பத்தி ஏதாவது அட்ரஸ் பண்ணாரா? அதை பத்தி பேசல. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே தமிழ்நாட்டை பாய்காட் பண்ணிட்டு ஆந்திரா நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது அட்ரஸ் பண்ணாரா? அதை பத்தியும் பேசல. மின்வெட்டு குறித்து பேசினாரா? அதை பத்தி பேசல. கோவையில சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விஷயம் பத்தி பேசினாரா? அதை பத்தி பேசல. அவர் எப்பயுமே திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் பண்றாரே ஒழிய ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் அவர் பேசல. அதாவது ஒரு கட்சி பதவியேற்று ஒரு முதலமைச்சரா பதவியேற்று அவங்க இஷ்யூஸை சரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் 6 மாசமோ 1 வருஷமோ ஆகலாம். அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். அதை விட்டுட்டு இப்ப வரைக்கும், அதாவது கரூர் விஷயத்துல ஆரம்பிச்சு கரூர் விஷயத்துல ஒரு பிளேமிங் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் பண்றாரு ஒழிய பிளேமிங் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பண்றாரு ஒழிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எதுக்கும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. சிஎம் சார், எத்தனை நாளைக்கு இதை பண்ணிட்டு இருக்க போறீங்க? எவ்வளவு நாளைக்கு இந்த பிளேமிங் பாலிடிக்ஸ் பண்ண போறீங்க? எப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தமிழ்நாட்டோட சிஎம்மா இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண போறீங்க? சொல்லுங்க.